திமுக எம்யூஏ அனிதா ராதாகிருஷ்ணன் கைது, முயுக ஸ்டாலின், உதயநிதி, கனிமொழி கண்டனம். முதலமைச்சர் விஜய் குறித்து அவதூறு பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் திமுக எம்யூஏவும் முன்னாள் அமைச்சருமான அனிதா ராதாகிருஷ்ணனை காவல்துறையினர் இன்று அதிரடியாக கைது செய்தனர். அவரின் மீதான கைது நடவடிக்கைக்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின், திமுக தலைவர் முயுக ஸ்டாலின், திமுக எம்பி கனிமொழி ஆகியவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். 35 கோடி ரூபாய் பேரம் பேசிய வழக்கு: செந்தில் பாலாஜியை கைது செய்ய போலீசார் தீவிரம். முதலமைச்சர் விஜய் தலைமையிலான ஆட்சியை கவிழ்ப்பதற்கு சென்னையை சேர்ந்த திருநாவுக்கரசு என்பவர் தன்னிடம் 35 கோடி ரூபாய் பேரம் பேசியதுடன் கொலை மிரட்டலும் விடுத்தார் என கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தொகுதி தஹ்வீக எம்யூஏ இளையராஜா கடந்த 29 தேதி சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் செய்தார். இடைத்தேர்தலை அறிவித்தது தேர்தல் ஆணையம். 3 மாநில சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிப்பு. பீகார், மத்திய பிரதேசம் மற்றும் குஜராத் ஆகிய 3 மாநிலங்களில் காலியாக உள்ள 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் தேதியை இந்திய தேர்தல் ஆணையம் இன்று ஜூலை 2, 2026 அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. இந்த தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு வரும் ஜூலை 30ஆம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் பரந்த உத்தரவு. இசேவை மையங்களை ஆட்சியர்கள் ஆய்வு செய்ய உத்தரவு. இசேவை மையங்களை ஆட்சியர்கள் ஆய்வு செய்ய வேண்டும். தமிழக அரசு உத்தரவு.